அமெரிக்காவுக்கு சொந்தமான அதிநவீன போர் விமானம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அதனால் அவசரமாக அந்த அதிநவீன போர் விமானம் தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்கா பாவிக்கின்ற F-35 அதாவது 5வது தலைமுறை 5th ஜெனரேஷன் F-35 போர் விமானம் தான் இந்த தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. இன்று மாலை ஈரானிய வான்பரப்பில் பறந்தவாறு தாக்குதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அதனை இலக்கு வைத்து ஈரானால் தாக்குதல் நடத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க விமானப்படை தளத்தில் குறிப்பிட்ட இந்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருப்பதாகவும் விமானி பத்திரமாக இருக்கிறார் எனவும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்கோமினுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருக்கிறது, ஈரானிடம் வான் பாதுகாப்பு பொறிமுறை இல்லை, அவர்களிடம் வான்படியே கிடையாது, அதே போல விமானங்களை சுட்டு வீழ்த்துகின்ற எந்த ஒரு ஆயுதங்களும் ஈரானிடம் இல்லை என்று சொல்லி அமெரிக்க போர் விமானங்களும் இஸ்ரேலிய போர் விமானங்களும் ஈரானிய வான்பரப்பு தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது என்று சொல்லி எப்போதோ அறிவித்திருந்தார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத விதமாக திடீரென இந்த ஒரு போர் விமானம் மீது, அதுவும் ஒரு சாதாரண விமானம் இல்லை, அதிநவீன போர் விமானம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பலத்த சந்தேகங்களை எழுப்புகிறது. அப்படி என்று சொன்னால் ஈரானிடம் இதுவரை வெளி உலகத்துக்கு தெரியாத ஏதாவது நவீன ஆயுதங்கள் உள்ளனவா, விமானங்களை தாக்கக்கூடிய ஆயுதங்களை இப்பொழுதுதான் ஈரான் வெளியே எடுத்திருக்கிறதா போன்ற பல கேள்விகள் எழுந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த விமானத்தினுடைய பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விமானத்தினுடைய பெறுமதி 75 மில்லியன் பவுண்ட்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அதாவது டாலர்ஸ்ல சொன்னா $100 மில்லியன் என்று சொல்லலாம். அவ்வளவு பெறுமதி வாய்ந்த இந்த அதிநவீன விமானத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பலத்த அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இஸ்ரேலில் இருக்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதலை அடுத்து குறிப்பிட்ட அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பெற்றும் புகை மண்டலங்களும் நெருப்பு பொறிகளும் எழுந்திருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது சம்பந்தமான சில வீடியோக்களும் புகைப்படங்களும் இப்பொழுது ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்ல மிகவும் பெரியது என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரேலினுடைய ஹைஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இதன் மீது ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் தாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏவுகணைகள் யாவும் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதிலிருந்து விழுந்த இரும்பு துண்டுகள் விழுந்ததன் காரணமாகவே இந்த தீப்பிழம்பு ஏற்பட்டதாகவும் இந்த சேதாரங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இதே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் கடந்த வருடம் ஜூன் மாதம் இடம்பெற்ற அந்த 12 நாள் யுத்தத்தின் போதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அப்பொழுது அதிலே பணிபுரிந்த 3 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அப்போதும் இது போன்ற பெரும் நெருப்பு பிளம்பு ஒன்று எழுந்திருந்தது கடந்த வருடமும். அதன் பின்னர் சிறிது காலம் அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய பணிகள் நிறுத்தப்பட்டு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. பேசன் குரூப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானது இந்த ஹைஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஈரானை நோக்கி எங்குமே படையை நகர்த்துகின்ற திட்டம் தன்னிடம் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே பல செய்திகளும் தகவல்களும் ஊகங்களும் வெளியாகி இருந்தன. அமெரிக்கா தரைப்படையை இறக்கப் போகின்றது, குறிப்பிட்ட சில இடங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும். மிக முக்கியமாக கார்க் தீவினை கைப்பற்றுகின்ற ஒரு முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கிறது. எனவே பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க படையினர் ஈரானை நோக்கி அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. இது சம்பந்தமாக நேற்று புதன்கிழமை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் ஒரு மந்திர ஆலோசனையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈடுபட்டதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருந்தன. முக்கியமான சில அதிகாரிகளை சந்தித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருந்தார். இதன்போது ஈரானை நோக்கி பல்லாயிரக்கணக்கான படைகளை அனுப்புவது சம்பந்தமாகவும் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இன்று ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் படைகளை அனுப்புகின்ற நோக்கம் தனக்கு கிடையாது என அடியோடு மறுத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த திகதிக்கு முன்பதாக இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே எவ்வளவு விரைவாக இந்த யுத்தத்தை முடித்து அதிலிருந்து வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக அதிலிருந்து வெளியேறுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் சுட்டிக்காட்டப்படுது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஈரானை இலக்கு வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு
15,000க்கும் அதிகமான இலக்குகளை தாக்கி அளித்து விட்டோம் என்று சொல்லி சொன்னாலுமே கூட இந்த யுத்தத்தில் இந்த இரண்டு நாடுகளினுடைய நோக்கங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருப்பதாகவும் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான அந்த ஒத்திசைவு விரிசல் அடைந்து செல்கிறது எனவும் இப்பொழுது சர்வதேச ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவினுடைய நோக்கம் ஒன்றாகவும் இஸ்ரேலினுடைய நோக்கம் வேறாகவும் இருக்கிறது. அதை இன்னொரு வகையில் சொல்ல போனால் மிக விரைவில் இஸ்ரேல் தொடர்ந்து யுத்தத்தில் ஈடுபடும் போது அமெரிக்கா அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தென்பட ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்படுகிறதா, தனித்து விடப்பட இருக்கிறதா போன்ற கேள்விகள் இப்பொழுது எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. இதுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு. அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய இயக்குனர் துல்சி கபாட், லெப்டினன்ட் கர்னல் துல்சி கபாட் ஒரு முக்கியமான கருத்தொன்றை சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னா, அவதான் முதல் முறையாக உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி இஸ்ரேலினுடைய நோக்கம் வேற அமெரிக்காவினுடைய நோக்கம் வேற, ரெண்டுக்கும் இடையில இடைவெளிகள் இருக்குன்னு சொல்லி அதனை அடுத்து சர்வதேச ஊடகங்கள் இந்த செய்தியை ஆய்வு செய்து உண்மையிலேயே அப்படியான ஒரு வித்தியாசம் தெரியுது. மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நேற்று புதன்கிழமை ஈரானுக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான ஒரு எண்ணெய் வயல், இந்த உலகத்திலே மிக முக்கியமான ஒரு எண்ணெய் வயல், அது ஈரானுடைய கையில் இருக்குது. அதுதான் சவுத் பார்ஸ். அதன் மீது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அமெரிக்காவுக்கு ஒருவித அதிர்ச்சியை உருவாக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று அதிகாலை வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதனை மறைமுகமாக கண்டித்திருக்கிறார். ஏனென்று சொன்னா, இது எங்களுக்கு சொல்லாமல் நீங்கள் தாக்கியிருக்கிறீர்கள், இப்படியான தாக்குதல் மூலம் பிரயோசனம் இல்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் அவர் இஸ்ரேலை நேரடியாக கண்டிக்காவிட்டாலும் கூட மறைமுகமாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே நடக்கிற சம்பவங்களை பார்க்கக்குள்ள ஈரானுக்கு எதிரான இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒத்திசைவு குறைந்து வருவதாக, நாளுக்கு நாள் அது குறைந்து வருவதாக சர்வதேச அவதானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மிக விரைவில் அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இருந்து வெளியேறும், அப்போது இஸ்ரேல் தனித்து விடப்படும் என்று சொல்லி இப்பொழுது ஊடகங்களில் எதிர்வு கூற ஆரம்பித்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சர். அதாவது ஈரானினுடைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவில் அதிகரித்து வருகின்றன. இன்று கூட தலைநகர் ரியாத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே ஈரானுக்கு எதிரான எங்களுடைய பொறுமை நாளுக்கு நாள் குறைவடைந்து வருகிறது, ரன்னிங் அவுட் என்று சொல்லியிருக்கிறார். நாளுக்கு நாள் குறைவடைந்து வருகிறது. தேவைப்பட்டால் எங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக, சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்காக, சவுதி அரேபியாவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையிலும் நாங்கள் இறங்க வேண்டி வரும். பிரின்ஸ் ஃபைசல் பின் ஃபர்ஹான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு இந்த நாடுகள் சவுதி அரேபியா மட்டுமல்லாமல் குவைத், கட்டார், பஹ்ரைன், இந்த நாடுகளை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருது. ஒவ்வொரு நாளுமே தாக்குதல்கள் நடக்குது. எனவே ஈரானிலிருந்து நடத்தப்படுற தாக்குதல்களை வழிமறிக்கிறதும் தடுத்து நிறுத்துவதும் தான், அதாவது டிஃபென்சிவாகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்களே தவிர ஒருபோதும் இங்கிருந்து தாக்குதல்கள் நடத்தப்படையில, அதாவது சவுதியிலிருந்தோ கட்டாரிலிருந்தோ பஹ்ரைனிலிருந்தோ நேரடியாக தாக்குதல்கள் இடம்பெறல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படையினர் இந்த தளங்களை பயன்படுத்தி இங்கிருந்து தாக்குதல்கள் நடத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஈரானால் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டே வருது. எனவே இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சரின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. தற்போது கிடைக்கப்பெற்ற செய்தி ஒன்று, பிரித்தானியாவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 அமெரிக்க விமானங்கள், அமெரிக்க போர் விமானங்கள், B-52 வகை போர் விமானங்கள் சற்று முன்னர் பிரித்தானியாவில் இருந்து புறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவை எந்த திசை நோக்கி செல்கின்றன என்கின்ற தகவல் வெளியிடப்படவில்லை. இருந்த போதிலும் கூட சற்று முன்னர் இந்த 2 விமானங்களும், B-52 வகை விமானங்களும் புறப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விமானங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா 500 மைல் தொலைவுக்கு பறக்கக்கூடிய ஏவுகணைகளை ஏவ முடியும் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் நிலத்துக்கடியில் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய பங்க பஸ்டர் குண்டுகளையும் இந்த விமானங்களில் இருந்து ஏவ முடியும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சற்று முன்னர் பிரித்தானியாவினுடைய ஃபேர்ஃபோர்ட் விமான நிலையத்திலிருந்து இந்த 2 விமானங்களும் புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.